அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாதத்தில் வரும் திருவோண விரதம் இருக்கும் முறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருவோண விரத நாளில் பரம்பொருள் பெருமாளை நாம் மனதார வழிபட வேண்டும். வாமன அவதாரத்தை போற்றும் வகையில் இருப்பதே இந்த திருவோண அவதாரத்தின் சிறப்பம்சமாகும். குறிப்பாக இந்த திருவோண விரதத்தில் விரதம் இருக்கும் நினைப்பவர்கள் ஒரு நாள் முன்னதாக இரவில் இருந்து ஏதும் சாப்பிடாமல் பரம்பொருள் பெருமான் அவர்களை நினைத்து விரதம் இருக்க வேண்டும். மேலும் திருவோணம் ஆரம்பித்த காலை வேளையில் நம் குடும்பத்தினருடன் அதிகாலையில் எழுந்து பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு உங்களுக்கு வீட்டில் அருகில் உள்ள பரம்பொருள் பெருமாள் அவர்களின் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை ஒன்றை எடுத்துச் செல்லுங்கள். அங்கு இருக்கும் பெருமாள் அவர்களுக்கு அதை சாட்சி வழிபடுங்கள். நீங்களும் விரதம் இருக்கும் நாளில் பெருமாள் சம்பந்தப்பட்ட மந்திரங்களை மனதில் நினைத்து கொண்டும் பெருமாள் சம்பந்தப்பட்ட புராண கதைகளை அதிகம் கேட்டுக்கொண்டே இருங்கள். மேலும் நீங்கள் சென்றுள்ள பெருமாள் ஆலயங்களில் துளசி தீர்த்தம் அங்கு இருக்கும். அர்ச்சகரிடம் இருந்து வாங்கப்படும் துளசி தீர்த்தத்தை நீங்கள் கொஞ்சம் பருகிவிட்டு உங்கள் வீட்டில் அனைத்து பகுதிகளிலும் சிறு சிறு துளியாக தெளித்து கொள்ள வேண்டும். மேலும் மதிய வேளையில் நெருங்கும் போது மேலும் எக்காரணம் கொண்டும் நீங்கள் விரதம் இருக்கும்போது உப்பு சேர்த்த உணவுகளை உட்கொள்ளாதீர்கள். உப்பு இல்லாமல் உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உப்பினை சேர்த்து கொண்டால் உங்கள் பெருமாள் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. மேலும் மாலை வேளை நெருங்கும் போது விரதம் இருப்பவர்கள் பெருமாள் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலைகள் இட்டு மிகவும் பிடித்தமான துளசி இலைகளை அங்கே சிறியதாக பரப்பிவிட்டு அதன் மனம் கவிழும்படி செய்ய வேண்டும். பிறகு பெருமாளுக்கு மிகவும் பிடித்த நெய்வுளுக்கு ஒன்றை அவர்கள் திருவுருவ படத்திற்கு முன்னால் ஏற்றி வைக்க வேண்டும். இதன் பிறகு நீங்கள் உண்ண வேண்டிய உணவுகளாக பால், பழம் போன்றவற்றை நீங்கள் முறையாக உண்டு இந்த திருவோண விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டும். மேலும் அதன் பிறகு பெருமாளுக்கு உரிய பக்தி பாடல்களை, பக்தி கதைகள் போன்றவற்றை அக்கம் பக்கத்தினரும் வீட்டு குழந்தைகளிடம் மனம் உருகி அவர்களிடம் பாட வேண்டும். பிறந்த ஆன்மீக சொற்பொழிவும் நீங்கள் நடத்த வேண்டும். மேலும் இந்த பால், பழம் போன்றவற்றை நீங்கள் அருந்திவிட்ட பின்பு உங்கள் விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும். மேலும் இறுதியாக இரவில் நடைபெறும் போது இந்த பூஜையின் போது இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் பிறந்த பின்பு பரம்பொருள் பெருமாளுக்கு உரிய பாதங்களில் சென்றடைந்து நாம் சரணடைவோம். நம்முடைய ஆத்மா நீண்ட நிம்மதி பற்றி இழப்பாரும் அவர்களுடன் பாதங்களில் பணியும். மேலும் முக்தி பெற அருமையாக கிடைக்கும் என்பதில் இந்த இரவு வேளை பூஜையானது முக்கிய பங்காற்றும். மேலும் இரவு பூஜையின் போது சாஸ்திரங்கள் போன்றவற்றை நிறைய நீங்கள் படிக்க வேண்டும். மேலும் வாமன அவதார கதைகள் போன்றவற்றை நீங்கள் அதிக அளவில் படிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் திருவோண விரதம் இருந்து உங்கள் வீட்டில் செல்வமும் நல்ல குடும்பத்தினருடன் அனைவரும் நல்ல உடல் நலமும் சீராக சிறப்புமாக அமைய இந்த கூறியுள்ள திருவோண விரத சிறப்புகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் கூறுகிறோம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.